திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி சுவாமி தரிசனம் செய்தார். ஏழுமலையான் கோவிலில் விஐபி தரிசனம் மூலமாக குடும்பத்தினருடன் அவர் தரிசனம் செய்தார். பின்னர் கோவில் வளாகத்தில் உள்ள ஸ்ரீ ரங்கநாயக மண்டபத்தில் அவருக்கு தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. இதேபோன்று திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரபல பேட்மிண்டன் வீராங்கனை பி.வி. சிந்து தனது கணவருடன் சென்று சுவாமி தரிசனம் செய்தார். திருமணம் முடிந்த கையோடு தமது கணவருடன் வந்து சுவாமி தரிசனம் செய்தது மகிழ்ச்சி அளிக்கிறது என பி.வி. சிந்து தெரிவித்தார். கும்பகோணம் அருகே இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் தனியார் கல்லூரி பேராசிரியர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். கும்பகோணத்தை அடுத்த கோவிலாச்சேரியில் உள்ள தனியார் கல்லூரியில் மயிலாடுதுறையைச் சேர்ந்த ஜியாவுதீன் என்பவர் அரபு பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் ஆடுதுறையைச் சேர்ந்த இளம்பெண்ணுக்கு கடந்த 3 ஆண்டுகளாக பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் ஆடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் பேராசிரியர் ஜியாவுதீனை போக்சோ வழக்கில் கைது செய்தனர். இந்த தகவல் அறிந்து அவரது உறவினர்கள் காவல் நிலையம் முன்பு குவிந்தனர். இதனால் அங்கு வழக்கத்தை விட கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.